இந்த தொகுதியில ஒரு மந்திரியா இருந்தவர் திமுக, அவர் என்ன பண்ணாரு இந்த தொகுதிக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 ஆண்டு காலம் அவர் அமைச்சராக இருந்தது மட்டும்தான் அவர் செய்த சாதனை. ஆனால் இந்த தொகுதி மக்களுக்கு எதையுமே அவர் செய்யல. இந்த தொகுதியில நான் வரும்போதெல்லாம் பாத்துக்கிட்டு வர்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. வர்ற வழியெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. 2 புறமும் பாக்குறேன், எந்தவித விவசாயமோ ஒண்ணுமே இல்லாம தரிசா கிடக்குது. இதெல்லாம் இந்த மந்திரி தொடர்ந்து மந்திரியா இருந்தவர். இந்த முறை அவரு நிக்கல, ஆனா திமுக வேற ஒரு ஆள் நிக்கிறாங்க. இருந்தாலும் இவர்கள் வெற்றி பெறும் வரைக்கும் தான் மக்களை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம வேட்பாளர் அப்படி கிடையாது. சொந்த ஊருக்காரரு, நிச்சயம் உங்களை சுத்தி சுத்தி தான் வருவாரு. இளைஞர் எங்கேயும் போயிட மாட்டாரு. அதனால நீங்க எல்லாம் நம்பிக்கையா இருக்கலாம். இப்பயும் சொல்றேன், இசக்கி ராஜா அவர்கள் மக்களோடு மக்களா இருக்கிறவரு. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். இந்த சாத்தூர் தொகுதிக்கு இப்பதான் நல்ல நேரம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இவர் வேட்பாளரா வந்திருக்காரு. அதுவே ஒரு நல்ல செய்தி தான். திமுக காரவங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைகள் பாத்தீங்கன்னா டாக்டர் கிடையாது, செவிலியர் கிடையாது. எல்லா ஊர்லயுமே தமிழகம் முழுவதும் அதான் நடக்குது, இந்த ஊர்லயும் அதான் நடக்குது. எங்கேயுமே பதவி யாருக்கும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பதவி நாங்க போடுவோம்னு 505 வாக்குறுதி கொடுத்தப்ப சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது செய்யல. முக்கியம் பார்க்க வேண்டியது மருத்துவங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப அவசியம். அதுவும் கிராமப்புறங்கள்ல கட்டாயம் இருக்கணும். ஆனா இவங்க செவிலியரும் போடல, டாக்டர்களையும் போடல, ஒரு எக்ஸ்ரே கூட கிடையாது. அரசாங்கத்துல நடத்துற மருத்துவமனைகள்ல ஒண்ணுமே கிடையாது. எக்ஸ்ரேவே இல்லைங்கிறப்ப ஸ்கேன் எங்க இருந்து வைக்க போறாங்க? அவங்க எம்ஆர்ஐ எங்க இருந்து வைக்க போறாங்க? இதெல்லாம் இல்ல. இது யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கறது? பொதுமக்களுக்கு கொடுக்கறது தான். இதுதான் திமுக செஞ்ச சாதனை. இன்னொன்னு முக்கியமா சொல்லணும், இந்த ஊர்ல இருந்த மந்திரியோட வேலையே ஒண்ணுதான். அது நான் இங்க சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு போனப்பையும் அதை சொன்னாங்க. அதாவது இயற்கை வளங்களை சூறையாடுறது மட்டும்தான் அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா மலைகள்ல கல்ல எடுத்து கிரஷர் செஞ்சு ஜல்லி ரெடி பண்ணி கேரளாவுக்கு ஏத்துறதுதான் வேலையா இருந்தது. திமுக காரவங்க அந்த ஒரு வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நல்லா யோசிக்கணும். இந்த தீய சக்தியின் ஆட்சி வேண்டுமா, அம்மாவின் ஆட்சி வேண்டுமா அப்படிங்கறத நீங்க சொல்லணும். துரோகமா இல்லை தியாகமா எது வேணுங்கிறதையும் மக்கள் முடிவு பண்ணணும்.